இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சாத்தோக் சட்டமன்ற உறுப்பினர் துணை அமைச்சராக பதவி உறுதிமொழி. சாத்தோக் சட்டமன்ற உறுப்பினர் டத்து இப்ராஹிம் பாக்கி நேற்று சரவாக் எனர்ஜி நிறுவனம் SEB மற்றும் பெட்ரோலியம் சரவாக் நிறுவனம் பெட்ரோஸ் ஆகியவற்றை உட்படுத்தி பயன்பாடு மற்றும் தொலைத்தொடர்பு துணை அமைச்சராக பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். சரவாக் அஸ்தானா நெகிரியில் மாநில ஆளுநர் தான் ஸ்ரீ வான்திரேடி துவாங்கு ஜாஃபர் முன்னிலையில் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட இப்ராஹிம் பாக்கின் SEB தலைவர் நியமனமும் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. பசுமை பொருளாதாரத்தை நோக்கிய சரவாக்கின் முயற்சிகள் மற்றும் ஆசியான் வட்டாரத்தில் எரிசக்தி மையமாக மாற்றுவது தாம் இப்பதவியை வகிப்பதற்கான முதன்மை நோக்கம் என்று பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். என்னை பொறுத்தவரை இந்த நியமனம் ஒரு சிறப்பு அம்சம் அல்ல, இது பொறுப்புடன் வரும் ஒரு நம்பிக்கையாகும். எனவே உழைத்து ஒத்துழைத்து ஒன்றிணைந்து செயல்படுவதை உறுதி செய்வது பகிர்ந்த இலக்கை அடைவோம். சரவாக்கின் வளர்ச்சி மேம்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் அவர். வியூக ஆற்றல் விநியோகத்தை வளர்ப்பதற்கும் எரிவாயு வளர்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கும் இப்ராஹிமின் நியமனத்திற்கு இணங்கியதாக மாநில முதலமைச்சர் தான் ஸ்ரீ அபங் ஜபாஹரி துன் உபங் தெரிவித்தார். பிரதமரின் பதவிக்கால வரம்பை இனப்பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் அன்வார். பிரதமரின் பதவி காலத்தை 2 பதவி காலங்களாக கட்டுப்படுத்தும் திட்டம் குறித்து விவாதிக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆரோக்கியமான விவாதத்தில் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அன்வாரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபைதாவின் கூற்றுப்படி நன்கு திட்டமிடப்பட்ட சீர்திருத்தத்தை ஒரு மேலோட்டமான இனப்பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் என்பதை பிரதமர் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்பினார். இந்த நடவடிக்கை ஒரு தூய்மையான நிர்வாகம் மற்றும் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்ட அமைப்பின் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்கும் அதிகாரத்தை மையப்படுத்துவதை தடுப்பதற்கும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கும் இடமளிக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. நமது அண்டை நாடான இந்தோனேஷியாவை போலவே வேறு பல நாடுகளும் இந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டுள்ளன. இதற்கு மேல் பிரதமரின் பதவி காலத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தற்போதைய மற்றும் எதிர்கால புவிசார் அரசியல் நிலப்பரப்பையும் கணக்கில் எடுத்துக் கொள்கிறது. இது புதிய தலைவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் அனைத்து கட்சிகளின் தொலைநோக்கு பார்வையையும் கோருகிறது. இந்த நல்ல நோக்கத்துடன் செய்யப்பட்ட முயற்சியை ஒரு மேலோட்டமான இன அரசியல் பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் என்று எதிர்க்கட்சி தொகுதியை சேர்ந்த சில தரப்பினருக்கு பிரதமர் நினைவூட்ட விரும்புகிறார் என்று பிரதமர் அலுவலக தினசரி விளக்க கூட்டத்தில் நஸ்ருல் கூறினார். PTPTN கடனை திரும்ப செலுத்துவதை அதிகரிக்க நடவடிக்கை. தேசிய உயர்கல்வி கடனுதவி திட்டம் PTPTN கடன் திருப்பி செலுத்துவதை அதிகரிக்க பயண கட்டுப்பாட்டு அணுகுமுறையை மட்டும் அரசாங்கம் பரிசீலிக்கவில்லை. பயண கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றாலும் PTPTN கடனை வசூலிப்பதற்கான அணுகுமுறைகளை அரசாங்கம் முழுமையாக ஆராய்வதாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் அப்துல் காதர் தெரிவித்தார். இதுவரை 21 லட்சம் கடிதங்கள் மற்றும் பணம் செலுத்துமாறு அவர்களுக்கு தெரிவிக்கும் தகவல்களை அனுப்பியுள்ளோம். கடனை திரும்ப செலுத்தும் அடிப்படையில் அதிகரிப்பை காண்கிறோம் என்றார் அவர். வெளிநாடுகளுக்கு செல்லும் PTPTN கடனை திரும்ப செலுத்தாதவர்கள் மீது மீண்டும் பயண கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து அரசாங்கம் இன்னும் பரிசீலித்து வருகிறதா என்ற கேள்விக்கு டாக்டர் ஜம்ரி அவ்வாறு பதிலளித்தார். 9 மாதங்களுக்கு பிறகு பூமி திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். அமெரிக்க விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை மீண்டும் பூமிக்கு அழைத்து வர அனுப்பப்பட்ட டிராகன் எனும் விண்கலம் வெற்றிகரமாக அனைத்துலக விண்வெளி மையத்தை ஞாயிற்றுக்கிழமை சென்றடைந்தது. அனைத்துலக விண்வெளி மையத்தில் ஆய்வு மேற்கொள்ள கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி விண்வெளிக்கு சென்ற அவர்கள் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கடந்த 9 மாதங்களாக பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் நிலவுகிறது. தற்போது அவர்களுக்கு மாற்றாக அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த 4 புதிய விண்வெளி வீரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துலக விண்வெளி மையத்தை சென்றடைந்தனர். இதன் மூலம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோரும் பூமி திரும்ப உள்ளதாக அமெரிக்க விண்வெளி நிறுவனம் நாசா தெரிவித்திருக்கிறது. மேலும் அவர்கள் பூமிக்கு திரும்பும் காட்சி நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்று நாசா கூறியது. அமெரிக்க நேரப்படி நேற்றிரவு மணி 10:45க்கு டிராகன் பூமி விண்கலம் திரும்ப உள்ளது.
ஜாசிகாவின் புதிய செயற்குழுவுக்கு பிரதமர் வாழ்த்து. ஜனநாயக செயல் கட்சி ஜாசிகாவின் 2025 முதல் 2028 ஆண்டு தவணைக்கான மத்திய செயற்குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் புதிய தலைமைத்துவத்திற்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கட்சியின் அப்புதிய தலைமைத்துவம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு சிறப்பாக சேவையாற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். வாழ்த்து, தொடர்ந்து சேவையாற்றுங்கள் என்றார் அவர். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற உயர்கல்வி அமைச்சின் ஊழியர்களுடனான ரமலான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவ்வாறு செய்தியாளர்களிடம் பேசினார். ஜாசிகாவின் புதிய மத்திய செயற்குழுவில் இடம்பெற நிதி துணை அமைச்சர் லிம் ஹூயிங் தவறி இருப்பதால் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுமா என்ற கேள்விக்கு பிரதமர் பதிலளித்தார். அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா? ஜாசிகாவின் 18வது தேசிய பொது பேரவை முன்னிட்டு நடைபெற்ற கட்சி தேர்தலில் பொதுச் செயலாளரான அந்தோனி லோக் தமது பதவியை தற்காத்துக் கொண்டார். புஷ்பகோமில் சோதனைக்காக வருகை முன்பதிவு செய்ய இடைத்தரகர்களுக்கு 750 ரிங்கெட். கணினி முறையிலான வாகன பரிசோதனை மையம் புஷ்பகோமில் சோதனைக்கான வருகை முன்பதிவை விற்பனை செய்வதன் வழியாக இடைத்தரகர்கள் 750 ரிங்கெட் வரையில் லாபம் ஈட்டுவது அம்பலமாகியுள்ளது. ஒரே வாகன சேஸில் எண்ணை பயன்படுத்தி வெவ்வேறு வாகன பதிவு எண்களை கொண்டு அதிகமான வருகை முன்பதிவை பெறுவதே இந்த இடைத்தரகர்கள் பயன்படுத்தும் உத்திகள் என்று புஷ்பகோம் தலைமை நிர்வாக அதிகாரி மஹ்மூத் ரசாக் பகவான் தெரிவித்தார். புஷ்பகோமில் சோதனைக்கான வருகை முன்பதிவிற்கு 3 ரிங்கிட் 50 சென்ட் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் வேளையில் தங்களின் உத்திகளின் வழியாக இடைத்தரகர்கள் அதை 750 ரிங்கிட் வரைக்கும் விற்பனை செய்வதாக அவர் கூறினார். சாலை போக்குவரத்து துறை துணையுடன் அதை நாங்கள் இன்னும் விசாரித்து வருகிறோம். யார் ஏன் எதை செய்கிறார்கள் மற்றும் எதற்காக இடைத்தரகர்களை அழைக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனித்து வருகிறோம் என்றார் அவர். அயர்கூனிங் இடைத்தேர்தல் இறுதி செய்யப்பட்ட தேசிய முன்னணி வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார். அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் இறுதி செய்யப்பட்டுவிட்டது. அந்த வேட்பாளரின் பெயரை அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி கூடிய விரைவில் அறிவிப்பார் என்று தேசிய முன்னணி பொதுச் செயலாளர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதர் தெரிவித்தார். நடவடிக்கை மற்றும் செயல்முறைகளின் அடிப்படையில் நாங்கள் இதை தொடங்கிவிட்டோம். இத்தேர்தலுக்கான கேந்திரமும் தயாராக உள்ளது. இன்று நானே அங்கு இருப்பேன். தேசிய முன்னணி அளவிலான கூட்டத்தை நடத்துவேன். வேட்பாளர் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் இது குறித்த அறிவிப்பை அம்னோ மற்றும் தேசிய முன்னணியின் தலைவர் பின்னர் வெளியிடுவார் என்றார் அவர். கடந்த பிப்ரவரி 22 அயர்கூனிங் சட்டமன்ற உறுப்பினருமான 59 வயது இஷாம் ஷாரனின் காலமானதை தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. நாட்டின் 15வது பொது தேர்தலில் அயர்கூனிங் சட்டமன்றத்திற்கு 5 முனை போட்டி நிலவிய வேளையில் தாபா தொகுதியின் அம்னோ தலைவருமாகிய இஷாம் 2213 பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். புஷ்பகோமில் வணிக வாகனங்களுக்கு பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்காத 5 வகை பரிசோதனைகள். நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டிருந்த கணினி முறையிலான வாகன பரிசோதனை மையம் புஷ்பகோமில் சுய அறிவிப்பு முன்முயற்சி வணிக வாகனங்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்காத 5 வகையான பரிசோதனைகளை உள்ளடக்கியுள்ளது. கடந்த மார்ச் 11 அறிவிக்கப்பட்ட அந்த முன்முயற்சியில் வாகன வெளியுறப்புறத்தில் உள்ள அடையாளங்கள், வேக வரம்பு அடையாளம், அவசர உதவி பெட்டி, பதிவு எண் மற்றும் பொது சேவை வாகனங்களுக்கான பயணிகள் இருக்கையில் நிலை ஆகியவற்றை உள்ளடக்கி இருப்பதாக சாலை போக்குவரத்து துறை JPJ தலைமை ஆணையர் ஏடி ஃபட்லி ரம்னி தெரிவித்தார். இந்த முன்முயற்சியின் வழியாக சோதனை நேரம் குறைவதோடு முக்கியமற்ற காரணங்களால் ஏற்படும் சோதனை தோல்வியையும் குறைக்கலாம். அதோடு அமலாக்க தேதிக்கு முன்னர் 5 வகையான பரிசோதனையில் தோல்வியடையும் எந்த ஒரு வாகனமும் நேற்று முதல் இணையம் வழியாக புஷ்பகோமில் மறு பரிசோதனையை மேற்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். 5 வகையான பரிசோதனையில் தோல்வியடையும் வாகனங்களுக்கு மட்டுமே இந்த தளர்வு வழங்கப்படுகிறது.